அவங்க அப்பா தம்பி சொல்றதுக்குலாம் நான் சொல்ல முடியாது. வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேச. தந்தை காங்கிரஸ் அவரு அந்த கட்சியில உறுப்பினராக இருக்காரா? சார், இழந்த பவரையும் விஜய் கொடுக்குற வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக்கிறோம், இல்ல இழந்த பவரை மீட்கலாம் அப்படின்னு. அவங்க அப்பா தம்பி சொல்றதுக்குலாம் நான் சொல்ல முடியாது. வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேச. வடக்கு தொகுதிக்கு வேட்பாளர் விருப்பம் பண்றாங்களா சார்? எல்லா தொகுதிக்கும் காங்கிரஸ் முதல்ல நின்றுருக்கு. காங்கிரசினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் இருக்காரு. காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி. அங்க அமைப்பு ரீதியா அந்த தேர்தல் இது முடியட்டும். பிறகு செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறதுனால நான் வர முடியல. 13ஆம் தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் அங்க போட போறோம். தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டம் அங்க போடுவோம். போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு ஒண்ணு காங்கிரஸ்கார ஒன்னும் வந்தே மாதரம் ஜெயின்னு சொல்ற மட்டும் கிடையாது. திருப்பி அடிக்க தெரியும். வடக்கு தொகுதி ஒதுக்கப்படலாம் அரசு நடவடிக்கை முதல்ல நடக்கட்டும். தேர்தல் அறிவிக்கட்டும், கூட்டணி பேசட்டும், தொகுதி பங்கீடு வரட்டும். அதுக்கப்புறமா இந்த பேச்சு வரணும். அதுக்கு நிறைய நாள் இருக்குல்ல. நம்ம 2 பேரும் பார்க்காமலா இருக்க போறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.